இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு சிறப்பான நாள். நம்முடைய இந்திய தேசத்தினுடைய பாதுகாவலராக உயர்த்தப்பட்டு நமக்கெல்லாம் ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிற புனித பிரான்சிஸ் சேவியர் என்கிற சவேரியாருடைய விழாவை கொண்டாடுகிறோம். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பேசுகிறது? மாதாம்மாவை பற்றி பேசணுமா, சவேரியாரை பற்றி பேசணுமா? இந்த சாமியார் இப்படியெல்லாம் இடக்கு முடக்கா நம்மக்கிட்ட கேட்குறாரு. எது வாயில் வருதோ பேசிட்டு போக வேண்டியது தானே. நம்ம என்ன கேட்கவா போகிறோம்? கேட்க மாட்டோம் அப்படின்றவங்கெல்லாம் சொல்லுங்கள், பிரைஸ் த லார்ட். மழை பெய்யுது, அதனால் நான் அப்படியே வந்து கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு போயிடலான்னு வந்தோம். சாமியார் என்னென்னமோ கேள்வியெல்லாம் கேட்குறாரு. வெரி குட், பரவாயில்ல, நானே முடிவு எடுத்துருவோம். இன்றைக்கி புனிதரை பற்றி பேசுவோம். என்ன மாதாம்மா கோச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி இந்தியாவுக்குன்னு ஒரு புனிதர், அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு புனிதர்னால் அது நம்மளுடைய பிரான்சிஸ் சவேரியார். அவர் பிரான்சிஸ் சவேரியாராக இருக்கட்டும், மாதாம்மாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே இன்றைக்கி பெருமைக்குரிய சாட்சியாக இருக்கிறாங்க. ஏன் கத்தோலிக்க திருச்சபையில் வந்து இவங்களெல்லாம் நம்ம வச்சுருக்கிறோம்? நிறைய பேர் கேட்குறாங்கல்ல, பைபிள் படிக்கிற மற்றவங்கெல்லாம் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் மாதாவை வணங்குறீங்க, ஏன் சவேரியாரை வணங்குறீங்க? முதல் பாயிண்ட்டு, நம்ம வணங்குறோமா? என்ன எல்லாம் முழிக்கிறீங்க? நம்ம வணங்கலை. நீங்கள் தொட்டு கும்பிட்றீங்கன்னா அது பாசத்தில், குழந்தைய பார்த்தா அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? சாமியாரை பார்த்தோன்னே கையை முத்தம் கொடுக்குறீங்கல்ல, அதே மாதிரி நம்ம காலை போய் அவங்களுக்கு முத்தம் கொடுக்குறோம். அது ஒரு மரியாதையின் அடையாளம்தான். வணங்குதல் அப்படிங்கிறது வழிபாட்டில், பலிபீடத்தில் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு சவேரியாரை தூக்கி வைக்கிறது, தாய் மரியாதை தூக்கி வச்சு நம்ம வழிபாடுகளை அவங்கள பற்றியே நம்ம வந்து ஜெபமெல்லாம் சொல்லி அவங்கள மையப்படுத்துறது தான் வழிபாடு. ஸோ அது நம்ம ஒரு நாளும் செய்கிறதில்ல. அப்போ இவர்கள் பெருமைக்குரியவர்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது இவர்கள் எல்லாம் யார், எதற்கு இன்றைக்கி புனிதரை பற்றி, புனித சவேரியாரை பற்றி நம்ம பேசுகிறோம்? அவர் வேலையை அவர் செஞ்சாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இந்த உலகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிற நம்ம எல்லாருக்குமே ஒரு சவால் இருக்குது. யாருக்கு சாட்சியம் பகர்றது? இன்றைக்கி நிறைய பேர் போய் என்ன பண்ணுறாங்க, காசுக்காக உழைக்கிறாங்க, காசை சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும். ஒரு கூட்டம் என்ன செய்யுது, அதிகாரத்தை சம்பாதிக்கணும், பவர், பெருமையை சம்பாதிக்கணும். இப்படி அவங்கவுங்க உலகத்தில் என்னென்னமோ சம்பாதிக்கிறதுக்கு ஓடும்போது, இந்த புனிதர் மட்டும் எப்படி வாழ்ந்தார்? ஆண்டவரை சம்பாதிக்கணும்னு ஓடினார். பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். கோயிலுக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் சொல்லுங்கள், பிரைஸ் த லார்ட். வெளியில் மழையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்கள், பிரைஸ் த லார்ட். என்னம்மா மழையில் நினைக்கிறீங்களா? தேவ பிள்ளைகளை நம்ம நல்லா யோசித்து பாருங்கள். இன்றைக்கி எல்லோரும் அவங்கவுங்க விருப்பத்தை தேடி போகிறாங்க. இப்போ நீங்கள் கோயிலுக்கு வந்திருக்கிறீங்க, என்ன தேடி வந்தீங்க? என்ன கேட்டு வந்திருக்கிறீங்க? இப்போ ஆண்டவரை பார்க்க தான் வந்திருக்கிறோம். என்ன வேணும் உங்களுக்கு? அதுதான் இப்போ பாயிண்ட் இங்கே தான் இருக்குது. என்ன வேணும்? எதை தேடி வந்தீர்கள்? சீடர்கள் இயேசுவோட பின்னாடி வராங்க. அவங்க வந்து அவருடைய குருக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. யார் குரு? திருமுழுக்கு யோவான். 2 சீடர்கள். இயேசு அந்த பக்கமாக போகிறாரு. அப்போ உடனே திருமுழுக்கு யோவான் அவரை கூர்ந்து பார்க்குறார், உத்து பார்க்குறார். பார்த்துட்டு என்ன சொன்னார்? இதோ செம்மறி, இவரே ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்கிறார். அவர் சொன்ன உடனேயும் 2 சீடர்களும் அவர் பின்னாடியே இயேசுக்கு பின்னாடி போயிட்டாங்க. இயேசுக்கு பின்னாடி போனோடனே இயேசு கொஞ்சம் தூரம் போய் திரும்பி பார்த்து கேட்குறாரு, என்ன தேடுகிறீர்கள்? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதாவது காசு பணம் வேணுமா? எது கை கால் உனக்கு ஒழுங்கா இல்லையா, சரி பண்ணி ஒன்றுமா? என்ன தேடுகிறீர்? அப்போ நிறைய பேர் இந்த வார்த்தைக்கு தான் கட்டுப்பட்டு கிடக்கிறோம். இயேசு கேட்டது போல், என்ன தேடுகிறீர்? பொருள் வேணும், பணம் வேணும், பெருமை வேணும், எனக்கு சுகம் வேணும், இந்த உலகு சார்ந்த காரியம். அப்போ சீடர்கள் வேற மாதிரி சொன்னாங்க, ரபி நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? ராபி நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? உங்களை தான் தேடி வரோம் அப்படின்னு கேட்டுட்டு அந்த சபாஷினி அப்படியே போகுது. இன்றைக்கும் கடவுள் நம்மளை பார்த்து கேட்குறார். சீடரை பார்த்து கேட்டார்,
இதே கேள்வியை கேட்டார், உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்டார். இந்த சவேரியாரும் இஞ்ஞாசியாரும் ரொம்ப நெருக்கமாக அடையாளப்படுத்தப்படுற 2 புனிதர்கள். இஞ்ஞாசியார் யார்? லோயோலோ இஞ்ஞாசியார்னு சொல்லுவாங்க. இங்கே சென்ட் ஜோசப்ஸ் காலேஜெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சபையை அந்த சபையினுடைய பாதுகாவலராக இருக்கிறவர் லோயோலோ இஞ்ஞாசியார். அவர் ஒரு பெரிய ஞானி. கடவுளை அவர் முன்னாடியே கண்டுபிடிச்சிக்கிட்டாரு. கடவுளை பற்றியே யோசித்து ஓடிக்கிட்டு இருந்தவர். இவர் உலகத்தில் ஓடிக்கிட்டு இருந்தார். யார்? சவேரியார். இவர் பெரிய ராஜ குடும்பம். யார்? சவேரியார் ஒரு பெரிய அரச குடும்பத்திற்கு இணையான ஒரு மதிப்புக்குரிய ஒரு பெரிய குடும்பம். அந்த குடும்பத்தில் பிறந்ததுனால இவரை பெரிய படிப்புக்கு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. போய் பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு வாப்பான். அப்போ ஒரே ரூமுக்குள்ளே 2 பேரும் 2 குரூப்பு சேர்ந்துருப்பாங்களே, அதை மாதிரி இருந்தப்போ லோயோலா இஞ்ஞாசியாருடைய ரூமில் இவர் இருக்கிறார். அப்போது லோயோலா இஞ்ஞாசியார்கிட்ட இவர் பேசவே மாட்டார். ஏன்னா எப்பா பாரு கடவுள்னு ஏதாவது சாமியை பற்றியே பேசுகிறான் இந்த ஆள். அதனால் இவர் தான் ரொம்ப ராயல் ஃபேமிலி ஆச்சு இல்லை, அதனால் நல்லா டீக்காக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவர் அப்படியே போகிறது வரதுமாகவே இருந்தார். ஒரு நாள் அடிக்கடி லோயோலா இஞ்ஞாசியார் பேச முயற்சிப்பார், அவர் பேச மாட்டாராம், அப்படியே போயிடுவார். ஒரு நாள் ரூமில் யாருமே இல்லை, 2 பேர் தான் இருக்கிறாங்க, வெளியில் போக முடியாது, கிளைமேட் ஒன்றும் சரியில்லை. அப்போ ரூமுக்குள்ளே இருக்க வேண்டிய கட்டாயத்தில் மாட்டிக்கிட்டார். இப்போது ஒரு நாள் பேசும்போது நிறைய விஷயத்த இஞ்ஞாசியார் அவருக்கு சொல்லி கொடுக்குறார். அப்போ தான் அவர் கேட்க ஆரம்பித்தார். லோயோலா இஞ்ஞாசியார் சொன்னார், ஒருவன் உலகத்தை எல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் அதனால் அவனுக்கு என்ன பயன்? உலகமே ஒன்றுது தான் அப்படின்னா உன் ஆன்மாவை இழந்துட்டீன்னா அதனால் என்ன பயன்? அப்போ தான் இவர் உலகத்தை பிடிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறோம், படித்து பெரிய ஆளாகி பெருமையை சேர்த்துக்கணும், பெரிய ஒரு பணம் பெருமைக்கு ஆளாகணும் அப்படின்னு ஓடிக்கொண்டிருந்த புனிதரை அப்படியே கழுத்தை பிடிச்சி நிப்பாட்டினது எந்த வார்த்தை? இந்த வார்த்தை தான். லோயோலா இஞ்ஞாசியார் பைபிள்லேருந்து எடுத்து அவர் காதுக்குள்ளே அப்படியே வச்சு விட்டார். அவர் ரொம்ப அறிவாளி, பிரான்சிஸ் சவேரியார் படிப்பாளி. அதனால் இந்த வார்த்தை என்ன செஞ்சிச்சு, மண்டைக்குள்ளே போய் நெஞ்சுக்குள்ளே போய் உட்காந்துக்கிச்சு, அப்படியே இதயத்தில் போய் உட்காந்துக்கிச்சு. அதனால் இதயத்தில் உட்கார்ந்த உடனே அவரால் யோசிக்காமல் இருக்கவே முடியாது. நம்மளால் நிறைய நேரம் இறை வார்த்தையெல்லாம் நிறைய கேட்குறோம், ஆனால் நம்மளுக்கு யோசிக்க முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது இதயத்தில் போகலன்னு அர்த்தம், காதில் பட்டு தெரிச்சு போயிடுதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்திருக்கிறதெல்லாம் இங்கே இறை வார்த்தையை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலும் நம்ம என்ன, ஆண்டவரே இந்த வயிற்று வலியை சரி பண்ணி விட்டுருச்சு சாமி, இனிமேல் இந்த பக்கமே நான் வரமாட்டேன். பாருங்கள், நம்ம உலக காரியத்துக்குள்ளே தேடிக்கிட்டு இருக்கிற போது உன்னதமான காரியத்தை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி தான் சவேரியார் இருந்தார். உலக காரியத்துக்குள்ளே ஓடினார். அவரை மனமாற்றியது, ஆண்டவர் பக்கமாக இழுத்து வந்தது. ஒருவன் உலகத்தை எல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்து போனால் அதனால் அவனுக்கு என்ன பயன்? பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு புனிதர் இன்னைக்கு இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டவருடைய அடியானா மாறி நிற்கிறார். அப்படின்னா அவர் இயேசு சென்ற வழியில் போறார். 2 வார்த்தையை நம்ம பார்க்குறோம். மீட்பு, ரிடம்ஷன், சால்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரிடம்ஷன், சால்வேஷன், மீட்பு, ரட்சிப்பு தமிழில் சொல்லணும்னா. இந்த மீட்பு அப்படிங்கிற வார்த்தை என்ன? இயேசுவே மீட்பர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மீட்புக்கும் மீட்பருக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. நம்மெல்லாம் பாவம் செஞ்ச உடனேயும் இந்த மீட்புக்கான வழி அடைக்கப்பட்டுருச்சு. அது யாராலையும் திறக்க முடியல. இயேசு ரத்தம் சிந்தி அந்த மீட்புக்கான வழியை திறந்து வச்சிட்டார். இப்போ இந்த மீட்பின் பாதையில் நடந்து போகணும். யார் போகணும்? நம்ம தான் போகணும். சில பேர் நினச்சிக்கிறாங்க, நம்ம சும்மா அப்படியே உட்கார்ந்துருந்தா ஆண்டவர் நம்மளை அப்படியே தூக்கிக்கிட்டு போயிடுவார். இல்லை, நீங்கள் மீட்பின் பாதையில் நடக்கணும். நடந்து போனீங்கன்னா தான் துன்பங்கள் இருக்கும், துயரங்கள் இருக்கும், சோதனைகள் இருக்கும், அதெல்லாம் தாண்டி நீங்கள் போகணும். அதுக்கு பேர் தான் ரட்சிப்பின் பயணம்னு சொல்கிறோம். சாயமாதா கோயிலுக்கு நான் பக்தனாக வருவேன், வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போயிடுவேன்னா நீங்கள் பயணிக்கலைன்னு அர்த்தம். இதை கேட்டுட்டு நீங்கள் என்ன செய்யணும்? இந்த பிரசங்கத்தை கேட்டு பயணிக்க ஆரம்பிக்கணும். பயணிக்கிறதுனா என்ன சாமி? கடவுளை நம்பிக்கையோடு உள்ள பிள்ளையாக வாழணும், அவ்வளோதான்.
இப்போ உங்களுக்கு வீட்டில் ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு நோக்காடு வருது, ஒருத்தர் படுத்தாச்சு, அவர் எந்திரிச்சோடனே அடுத்தவங்க படுத்துட்டாங்க, அடுத்தவங்க எந்திரிச்சோடனே அடுத்தவங்க படுத்துட்டாங்க. இப்படி ஒரு வீட்டில் ஒரு 3 பேர் படுத்து எந்திரிச்ச உடனேயும் நமக்கு என்ன தட்டுது? பொறி தட்டும். என்ன சொல்லும்? பக்கத்து வீட்டு அம்மா வந்து சொல்லும், யாத்தா என்னத்தா அது ஒன்று மாற்றி ஒன்று உளுந்துக்கிட்டே இருக்கு, போய் நீ முதல்ல அந்த கயிறை கட்டிட்டு வாத்தா, இல்லாட்டினா அங்கே போய் நீ போய் இந்த எய்த்த வீட்டுக்காரன் தான் உனக்கு ஏதாவது பண்ணி வச்சுருப்பான், அவன் தான் உன்னை முறைச்சிக்கிட்டே சண்டை போட்டுட்ருக்கிறான், முதல்ல போய் கழிச்சு கட்டிட்டு வா, காசை வெட்டி உண்டியலில் போட்டுட்டு வா, கயிறை கட்டிட்டு வா. இதெல்லாம் யார் செய்கிறதுங்க? இந்த சேட்டையெல்லாம் யார் செய்கிறா இப்போ? சாத்தான் இல்லை, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை சொல்கிறேன். சாத்தான் வந்து வழியை காட்டுவான், இதெல்லாம் செஞ்சுட்டு போகிறது. இங்கே கூட நிறைய பேர் உண்டியலில் காசை போடும்போது யோசிச்சுட்டே போடுங்க, அவன் செத்து தொலையணும், எய்த்த வீட்டுக்காரி நாசமாக போகணும். இது ரட்சிப்பின் பயணம் இல்லை, மன்னிச்சு பயணிக்கிறது, காயங்களை ஏற்று பயணிக்கிறது. இப்படி தான் அன்னை மரியாள் பயணிச்சாங்க. இப்படி தான் நம்மளுடைய அன்பு புனிதர் சவேரியார் இப்போ பயணிச்சார். இவங்கெல்லாம் உலக பெருமைக்காக ஓடி இருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம முன்னாடி பேசியிருக்க முடியாது. இன்னைக்கு பிசாசு ஒரு வேலையை முக்கியமாக செய்கிறான். என்ன செய்கிறான்? இந்த புனிதர்களை தொடாத, பைபிள் எடுத்து படி, வார்த்தையால் நீ உன்னை காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்கிறான். இது ரொம்ப தவறான ஒரு படிப்பினை. எதற்கு கத்தோலிக்க திருச்சபையில் புனிதர்கள் மாதா, சூசேப்பரு, சவேரியார், அந்தோனியார் இப்படி எல்லாத்தையும் வச்சிருக்கிறோம்? இவர்கள் வெற்றி பெற்று நமக்கு சாட்சியாய் நிற்கிறவர்கள். கோர்ட்டில் எவன் சாட்சியை அளிப்பான்? முதல்ல பாவம் பண்ணவன், தப்பு பண்ணவன் தான் சாட்சியை போய் அளிப்பான். தப்பு பண்ணாதவன் போய் சாட்சியை அளிப்பானா? அளிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இவர்களை எல்லாம் திருச்சபை சாட்சியாய் வைத்திருக்கிறது. இவர்கள்லாம் எதற்கு சாட்சி? வெற்றி பெற்ற சாட்சி. திருவெளிப்பாடு 3:21 எழுதியிருக்குது, நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எவருக்குமே, அதெல்லாம் பார்த்து இல்லை, ஜாதி பார்த்து இல்லை, இனம் பார்த்து இல்லை, பெருமை பார்த்து இல்லை, வெற்றி பெறும் எவருக்குமே என்னோடு என் அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். அப்போ வெற்றி பெறுகிறவர்கள்னா யாரு? இந்த ரட்சிப்பின் பாதையில் நடக்கிறவங்க. துன்பம் இருக்கும், துயரம் இருக்கும், கவலை இருக்கும், ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க இவங்க? காலை தூக்கி அங்கிட்டு வைக்க மாட்டாங்க. போய் அங்கேயும் போயிட்டு வந்துடுவோம், இங்கேயும் போயிட்டு வந்துடுவோம், கடைசியில் கோயிலுக்கு வந்து கையை நீட்டி நன்மையும் வாங்கி சாப்பிட்டுப்போம். இது கடவுளை அவமானப்படுத்துகிற செயல். அப்போ இந்த புனிதருடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்குற போது இவர்கள் வெறும் திருச்சட்டத்தை சார்ந்தவர்களாக இல்லை. சட்டம் சொல்லுது, போய் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போயிட்டு வா, நான் பூசைக்கு போகும்போது நற்கருணை வாங்கி சாப்பிட்டுட்டு வா. சட்டம் சொல்லுது, சட்டத்தின்படி வாழ்ந்தவர்கள் அல்ல. பாருங்க, பவுலடியார் சொல்றாரு பாருங்க, ரோமையர் 3:20 திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் எவரும் கடவுள் முன்னிலையில் ஏற்புடையவர் ஆவதில்லை. பார்த்தீங்களா? ஒரு சகோதரர் பிரதரோட ஒரு சகோதரரோட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு மணி 9 ஆயிடுச்சு நைட்டு. அவர் சொன்னார், ஜெபமாலை சொல்லணும், நான் ஜெபமாலை சொல்லணும், வாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லணுன்னே உடனே 2 பேரும் சொன்னோம். அவர் வேகமாக சொன்னார், கடன்னு அந்த மாதிரியே வாழ்க கத்திரம்ல பெண்களுக்குள்ள ஆசிரியப்பட்டவள் நீர் கடன்னு சொல்லி முடிச்சிட்டார். கேட்டேன், என்னப்பா இவ்வளோ வேகமாக சொல்லி, இது டெய்லி ஒரு ஜெபமாலையை சொல்லிடணும்ப்பா, இது சட்டம். அவர் மனசுக்குள்ளே என்ன வச்சிருக்கிறாரு? சட்டத்தின்படி ஒரு ஜெபமாலை சொல்லிடு, சட்டத்தின்படி ஒரு பூசையை பார்த்துரு, சட்டத்தின்படி இதை செஞ்சிரு. ஆரம்பம் என்னமோ சட்டம்தான், ஆரம்பத்தில் சட்டம் வேணும். ஆனால் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் எங்கே போகணுமா? அன்பில் போய் நிற்கணும், அன்புக்குள்ளே போயிடணும். இதை தான் இந்த புனிதர்கள் எல்லாம் காட்டிட்டு போயிருக்காங்க. ரட்சிப்பின் பயணம், ரட்சிப்பின் பயணம்னு நம்ம சொல்கிறோமே, இது என்ன பயணம்? அன்பினால பயணம். அதில் சட்டமும் இருக்கும், சட்டத்தை கடந்த அன்பு இருக்கும். பாருங்க, இப்போ பாருங்க, அதுதான் இவர் சொல்றாரு பவுலடியாரு, திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் எவரும் கடவுள் முன்னிலையில் ஏற்புடையவர் ஆவதில்லை.
மனிதர்கள் பாவிகள் என்பதையே சட்டம் அவர்களுக்கு உணர்த்துகிறது. திருச்சட்டம் சார்ந்த செயல்களையே நம்பியிருப்பவர்கள் சாபத்திற்கு ஆளானவர்கள். பார்த்தீங்களா? அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, திருச்சட்டத்தை கடந்து நீ போகணும். இந்த புனிதர்கள் எல்லாம் அன்னை மரியாளா இருக்கட்டும், சவேரியாரா இருக்கட்டும், மற்ற அன்பு புனிதர்கள், நம்ம எந்த புனிதர்களை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க, இவங்க எல்லாம் சட்டத்தை கடந்த அன்புக்குள்ளே போய் நின்னாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ நமக்கு ஒருத்தர் எதிரி, ஏதாவது ஒருத்தர் எதிரி, நமக்கு எதிராக யாராவது ஒருத்தர் செயல்பட்டுட்டாங்க, நம்ம பொருளை பிடுங்கிட்டாங்க, நிலத்தை எடுத்துக்கிட்டாங்க, வீட்டில் கொண்டுட்டு வந்து தண்ணியை ஊற்றிட்டாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை. உடனே நம்ம என்ன செய்கிறோம்? நெஞ்சு பதைக்குது, கோபம் வருது, அவங்கள 10 பேர்த்துக்கிட்ட அசிங்கப்படுத்துகிறோம், பேசுகிறோம். இதுதான் ரட்சிப்பின் பயணமானு யோசிக்கணும். இப்போது இவங்க இந்த புனிதர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? அப்படி காயப்படுத்தியவர்கள் எல்லாம் கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு மன்னிச்சு அடுத்த கட்டமான வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்தாங்க. மரிய கொரட்டியை கேள்விப்பட்டிருக்கிறீங்க? மரிய கொரட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மரிய கொரட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னம்மா கொரட்டி இல்லைம்மா, மரிய கொரட்டி. அவங்கள பற்றி தெரியுமா? வாழ்க்கை வரலாறு தெரியுமா? என்ன தெரியும்? யாருன்னே தெரியலையே சாமி. யாரோ ஒரு அம்மா பேரை சொல்லி என்னையே தெரியுமான்னு கேட்டால், எய்த்தோட்டக்கா லட்சுமியே தெரியும், பக்கத்தோட்டக்கா பரமேஸ்வரியே தெரியும். பிரைஸ் தி லார்ட். இவங்களை ஒருத்தன் பாவத்திற்கு அழைச்சான். வயசு பிள்ளை, பக்கத்தில் இருக்கிற வயசு பையன் இவங்க மேலே கொஞ்சம் மோகம் கொண்டு பாவத்துக்கு கூப்பிட்றான். அவங்க முடியாதுங்கிறாங்க. கோபம் வந்துருச்சு அவனுக்கு. அவன் என்ன செஞ்சுவிட்டான்? கத்தி எடுத்து சதக்குன்னு ஒரு 27 தடவை குத்திவிட்டான். இப்போ குத்தியாச்சு, ஊசலாடிக்கிட்டு இருக்கு. நம்மளாம் தான் என்ன சொல்லுவோம்? ஐயோ படுவாய் பாய், அவனை உசுரோட விடாதீங்க, அவனை கொண்டு போட்டுருங்க, அப்படி தானே சொல்லுவோம். ஆனால் இந்த அம்மா என்ன சொன்னாங்க? அவரை ஒன்றும் செய்யாதீங்க, அவரை மன்னிச்சிடுறேன், நான் மன்னிச்சிடுறேன். சாகும்போது கடைசியாக இந்த தாய், அந்த மகள் சொன்ன ஒரு வார்த்தை, அவர் மன்னிச்சிடுவேன். இப்போ ராணி மரியான்னு ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ்ன்னு ஒரு படம் போய் பார்க்குறீங்கல்ல, நிறைய பேர் சகோதரி மாதிரி இறந்துருக்குறாங்க. சகோதரி மரியாவும் ராணி மரியாவும் அதே போல் ஒரு இறப்பு தான், ஒரு மார்ட்டிடம், வேத சாட்சி இறப்பு தான். ஆனால் அவங்க இறப்பு 10ஓட 1 11ஓட தான் நின்றுச்சு. அப்போ எப்போ இந்த ராணி மரியா அம்மா வெளியில் வராங்க? அவர்களுடைய குடும்பத்தார் செய்த மிகப்பெரிய செயல். அவர்களுடைய சகோதரி குடும்பம் என்ன செய்கிறாங்க? நேராக போய் அந்த சிறைச்சாலையில் இருக்கிற மனுஷனை பார்த்து, இவங்க யாரோ குத்துனோன்னு இறந்துருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு கூட அந்த பெரிய வேதனை இல்லை. இந்த தாங்கிக்கிட்டு இருக்கிறது யார்? வீட்டில் இருக்கிற இப்போ உயிரோடு இருக்கிறவங்க தான். நம்ம அக்காவை இவன் குத்திட்டான், நம்ம அக்காவை இவன் சாவடிச்சுட்டான், நம்ம பிள்ளைய இவன் கொண்டு விட்டான், அவனை விடப்படாது, நீதி வேணும், அவனை தூக்கில் ஏற்றணும், அவன் சாவறதை நான் பார்க்கணும், அப்படி தானே சொல்லியிருக்கணும். ஆனால் இவங்கெல்லாம் இப்போ என்ன சொன்னாங்க? நான் உன்னை மன்னிச்சிட்டேன்ப்பா, நாங்கள்லாம் எல்லாரும் உன்னை மன்னிச்சிட்டோம், நீ என் சகோதரன், நான் உங்களை அன்பு செய்கிறோம். பாருங்கள், இந்த வார்த்தை தான் அவனை மாற்றிச்சு, அந்த மனுஷனை மாற்றிருச்சு. இன்னைக்கு இதுதான் திருச்சட்டம் சார்ந்த செயல்களை தாண்டி வாழ்கிற ஒரு அன்பு வாழ்வு. இதுதான் ரட்சிப்பின் பயணம். அவர்கள் எனக்கு கசப்பை கொடுத்தார்கள், நான் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், மகிழ்ச்சியை கொடுப்பேன். அவர்கள் என்னிடத்திலிருந்து பிடுங்கி கொண்டார்கள், நான் இன்னும் கொஞ்சம் கூட கொடுப்பேன், இந்தா வச்சுக்கோ. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழத்தான். காலையில் நான் பெங்களூர்லேருந்து வந்தேன், பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டேன், ஆட்டோக்கார்ட்ட கேட்டேன், 250 ரூபா சத்திரம் பேருந்து நிலையத்திலேருந்து இங்கே வரத்துக்கு 250 ரூபா ஆட்டோக்கார் கேட்குறாரு. எனக்கு ஏப்பா இவ்வளோ காசு கேட்குறேன்? அப்புறம் என் மேலே இறக்கப்பட்டு பிறகு பிச்சைக்காரனாக இருப்பான் போல இருக்குன்ட்டு 20 ரூபா குறைச்சிக்கோ அப்படின்னா அப்படின்னு சொன்னார். மன்னிக்கணும், அவர் சொன்னார் 20 ரூபா குறைச்சிக்க அப்படின்னு சொன்னார். நானும் காரெல்லாம் வச்சுருக்கிறேன், இந்த மந்துண்டு தூரம் தான் இருக்குது, இதுக்கு எதுக்கு 250 ரூபா கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி எடுங்க, அவசரம், பூசைக்கு வரணும் வேண்டும், வேகமாக வந்துட்டேன். வரும்போது மனசு கொஞ்சம் பாவம், அந்த மனுஷனுக்கு அடுத்த போனி எப்போ ஆக போதோ தெரியல. இறங்கினோனையும் 500 ரூபாயை எடுத்து நீட்டினேன். அவர் அப்படியே பார்த்தாரு, 250 ரூபாயை எடுத்துக்கங்க அப்படின்னு. முகமெல்லாம் ஒரே மகிழ்ச்சி. பாருங்கள், அந்த 20 ரூபாயை நான் பிடுங்கியிருந்தேன்னா பெருசாக நான் வாழ்ந்திருக்க முடியாது இல்லையா? 20 ரூபா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை.
அந்த 20 ரூபாயும் சேர்த்து நீ கொடுக்கும்போது அந்த ஒரு உழைப்பாளியினுடைய மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், நல்ல மனுஷன் கொடுத்துட்டாருப்பா நம்ம காசை, கெட்டது கிடைச்சிருச்சு. அப்போ முதல் போனி காலையிலேயே நல்ல போனி ஆயிடுச்சு. பாருங்க, இப்படி ஒரு சின்ன சின்ன காரியத்தில் நாம் விட்டு கொடுக்குற போது கடவுள் நமக்கு பெரிய ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாராமா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதைத்தான் இந்த புனிதர் சவேரியார் செய்தார். கடவுளுக்காக எல்லாவற்றையும் விட்டுட்டு அவர் அப்படியே போயிட்டு இருந்தார். அன்னை மரியாள் எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவருக்காக தன்னை முழுசாக கையளிச்சிட்டு நின்னாங்க. என்னத்தை எடுக்கணுமோ எடுத்துக்கங்க ஆண்டவர் அவங்களுடைய கற்பை எடுத்துட்டாரு, அவங்களுடைய கணவரை எடுத்துட்டாரு, அவங்களுக்குன்னு இருந்த வாழ்க்கையை எடுத்துட்டாரு, அவங்களுக்குன்னு இருந்த ஒரே பிள்ளையும் தூக்கி 33 வயசில் தூக்கி நிப்பாட்டிட்டார் சிலுவையில். 33 வயசு. யோசிச்சு பாருங்க, மாதம்மாவுக்கு எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும். ஒரு வாலிப பிள்ளை, நல்ல தான் பிள்ளை எப்படி வரப்போகுதுன்னு அவ்வளோ பெருமையாக பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பிள்ளை சிலுவையில் இப்படி தொங்கும் போது எப்படி இருக்கும்? இதுதான் ரட்சிப்பின் பயணம். இவங்க எங்கேயுமே புலம்பலை, எங்கேயுமே இவங்க சபிக்கலை கடவுளை, எங்கேயுமே இவங்க கடவுளை விட்டு விலகி போல. அன்னை மரியாளாக இருக்கட்டும், புனிதர்களாக இருக்கட்டும், இவர்கள் திருச்சட்டம் சார்ந்த செயல்களில் நிற்கலை, அதை தாண்டி போய் நின்னாங்க. இதுக்கு தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை கூப்பிடுறாரு. அன்னை மரியாளுடைய இல்லத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் புனிதருடைய பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த சிறப்பான நேரத்தில் யோசித்து பாருங்கள், எங்கெங்கெல்லாம் நீங்கள் இந்த அன்பில் போய் நிற்கிறீங்க. எல்லாருமே நிற்க முடியாது, நீங்கள் நிற்க முயற்சிக்கணும். இது ஆட்டோமேட்டிக்காக வராது, நம்ம ஃபோர்ஸ் பண்ணணும். யாரையாவது பற்றி தவறாய் பேசுவதற்கு வாய் வரும். நம்ம ஏன் பேசணும், தப்பு பண்ணிட்டாங்க, சரி நம்ம வாயை மூடுவோம். சில வேளைகளில் நான் தோற்று இருக்கிறேன், இவரை பற்றி நம்ம எங்கேயும் தவறாக பேசக்கூடாது, இப்படி ஒரு தப்பு நடந்துருச்சு, நமக்கு காயம் வந்துருச்சு, இந்த காயத்தை கடவுள்கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். என்னையே அறியாமல் 5 பேர்த்துக்கிட்ட சொல்லிடுவேன். இதுதான் நம்ம பலவீனம். அதைத்தான் போராடணும்னு ஆண்டவர் நமக்கு அழைக்கிறார். போராடு, ரட்சிப்பின் பயணத்தில் நீ பயணிச்சு வா, உனக்கும் நான் அதே உயர்வை கொடுக்க போகிறேன். இந்த புனித சவேரியாருக்கு என்ன மாட்சியை நான் கொடுத்துருக்கிறேனோ அதே மாட்சியை உனக்கும் நான் கொடுத்து உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரிய பிள்ளைகளே, ஆண்டவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். திருச்சட்டம் சார்ந்த செயல்களை அல்ல, அதை கடந்திருக்கிற அன்பினாலே தங்களை கட்டி எழுப்பிக் கொள்கிற பிள்ளைகள் எல்லோருமே கடவுளுடைய பார்வையிலே புனிதர்களாக உயர்த்தப்படுவீர்கள். எல்லோருக்குமே ஒரு இலக்கு இருக்கிறது. புனிதர்கள் என்று திருச்சபை ஒருவேளை அறிவிக்கப்படாமல் போகலாம், நம்மை புனிதர்கள் என்று திருச்சபை அறிவிக்காமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை ஏற்றுக்கொள்வார். ஆண்டவர் தான் அந்த பரிசை கொடுக்க போகிறார். ஏதோ திருச்சபையில் நம்ம பேர் வந்தால் போதும் இல்லை, ஆண்டவருடைய பிரசனத்தில் நான் ஒரு புனிதனாய் வாழணும். எப்போ வாழ்கிறது? செத்த பிற்பாடு நான் புனிதனாக மாறுவேன் இல்லை, இந்த உலகத்திலேயே நம்ம புனித நிலைக்குள்ளே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், பயணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவரும் அந்த புனித நிலையிலே நம்மளை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆகவே புனிதர்களை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இன்றிலிருந்து நான் புனித நிலைக்குள்ளே கடந்து செல்ல நான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கையில் எடுத்து பயணிப்பேன், நானே ஒரு புனிதனாக மாறி வாழ முயற்சிப்பேன் என்று நாம் எல்லாரும் முயற்சிப்போம். கண்டிப்பாக அது ஒன்று தவறான முயற்சி அல்ல, சொல்லிக்கொள்வதல்ல நான் ஒரு புனிதராக போகிறேன் என்று சொல்லிக்கொள்வதல்ல. மாறாக நம்முடைய வாழ்வை மாற்றுகிற போது கண்டிப்பாக நம்முடைய வாழ்வு பலருக்கு அடையாளமாக மாறும். அப்பொழுது நீங்கள் ஒரு புனிதராக இருந்தீர்கள் என்று ஆண்டவரும் அறிக்கை செய்வார், அயலாரும் உங்களுக்காய் அறிக்கை செய்வார்கள். இந்த அபிஷேக பயணத்தை தொடர ஆற்றல் வேண்டி மன்றாடுவோம். ஆமென்.